மந்திரியாரே, சரி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அந்த அருள் பாகத்தை என் மனைவிகள் மூவரும் சாப்பிட்ட பிறகு 4 குழந்தைகள் பெற்றிருக்கார்களா? மிக்க மகிழ்ச்சி. ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லப்பட்ட 4 வேதங்களுக்கும் தலைமை பதவி போல 4 புத்தர்களை வைத்திருக்கிறேன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் அவர்களை காட்ட வேண்டும். குலகுரு வசிஷ்டர் அவர்களே, இந்த 4 குழந்தைகளுக்கும் தாங்கள் தான் பெயர்நாமம் சூட்ட வேண்டும் சாமி. பெற்ற மகளுக்கு ஸ்ரீராமன் என்றும், ஸ்ரீராம், ராம் ராம், ஸ்ரீராம். ஆஹா, எவ்வளவு ரம்மியமாக இருக்கின்றது. கைலை பெற்ற மகளுக்கு வரதன் என்றும் பெயர்நாமம் சூட்டுகிறேன். அப்படியா? பரதாழ்வார். ஒரு காலத்திலே இந்த நாட்டை ஆளுகின்ற பெருமை அவனுக்கு இருக்கும், பரதாழ்வார் என்று. சுமத்திரை பெற்ற மகன்களுக்கு லட்சுமணன் என்று பெயர் சூட்டுகிறேன். அப்படியா? ராம, பரத, சத்ருகன், பெயர் நாமத்தை சூட்டியிருக்கிறீர்கள். தாங்கள் சகல வித்தையும் கற்றவர்கள். குலகுருவாகிய நீங்கள் ஏலோகத்தில் நடக்கின்ற எல்லா அரிய செய்திகள் எல்லாம் தெரிந்திருக்கின்றவர்கள். அப்படி இருக்கிற போது என்னுடைய 4 குழந்தைகளுக்கும் பெயர்நாமம் சூட்டிவிட்டீர்கள். அவர்களுக்கு வில்வித்தை, மற்ற கல்வி, மற்ற எல்லா நன்மைகளும் தருகின்ற சகல வித்தைகளையும் யாக போகங்களையும் சொல்லிக் அதிலும் குறிப்பாக சுவாமி என் கண்மணி ராமன் என்று சொல்லிக்கிறவா, அவர்களுக்கு மிக சிறப்பான வித்தைகள் எல்லாம் அப்படியா? என் ராமன் உலகம் போட்டு உத்தமனா? ஸ்ரீமன் ராமா, ராம ராமா, ராம். அப்படியா? அப்படித்தான் இருக்க வேண்டும். பாசமுள்ள தம்பி. சரி, அவன் அறிவுரை செல்வன். அப்படியா சாமி? சத்துருக்கன் எப்படி இருக்கிறான் சொல்லட்டுமா? அவன் 4 அண்ணன்களிடம் இந்த கதையில இருந்து நாம் எல்லோரும் தெரிந்து கொள்வது பாசம். அண்ணன் தம்பி பாசம் என்றால் என்ன என்பதுதான் சாமி முக்கியம். நாங்கள் அவ்விதமே குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறேன். ஒன்றுக்கு முத்தாக